யூடியூப் வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கவும். பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏசி பொருத்தாமல் வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருப்பது எப்படி? பயனுள்ள தகவல்கள் ஏசி பொருத்தாமல் வீட்டை கூலாக வைத்திருப்பது எப்படி? இந்த சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் சிலர் வீட்டில் ஏசியை எப்போதும் பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சில வினாடிகளில் வியர்த்து கொட்டிவிடும். எனவே நாம் வீட்டில் ஏசி பொருத்தாமலே குளுமையாக வைத்து கொள்ள பல வழிகள் உள்ளது. அவற்றை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். ஏசி இல்லாமல் நம் வீட்டை இயற்கையான முறையில் வீட்டை குளுமையாக வைத்து கொள்ள முடியும். அதாவது பெரும்பாலும் நாம் சில விஷயங்களை தவிர்த்து கொண்டாலே போதும் நம் வீட்டை குளுமையாக வைத்து கொள்ள முடியும். சரி, வாங்க இயற்கையான முறையில் வீட்டில் ஏசி பொருந்தாமல் குளுமையாக வைத்து கொள்வது எப்படி என தெரிந்து கொள்வோம் வாங்க. பயனுள்ள தகவல்கள். வெப்பமாக இருக்க முதல் காரணமே மின்விசிறிதான். வீடு வெப்பமாக இருப்பதற்கு முதல் காரணமே மின்விசிறிதான். மின்விசிறியில் இருந்து காற்று வந்தாலும் அது வெப்பக் காற்றுதான். பகல் முழுவதும் வெயிலில் மொட்டை மாடி உள்ளது. மின்விசிறி போடும் போது மொட்டை மாடியில் உள்ள வெப்பம் மிக விரைவாக தரையிறங்குகிறது. இதனால் தான் இரவு நேரத்தில் மொட்டை மாடி குளிராக இருந்தாலும் வீட்டு அறையினுள் சூடாக இருக்கும். எனவே மொட்டை மாடியை குளிர வைக்க வேண்டும். பயனுள்ள தகவல்கள். மொட்டை மாடியை முதலில் கவர் செய்ய வேண்டும். எனவே முதலில் மொட்டை மாடியில் வெயில் நேரடியாக படுவதை முடிந்த அளவு கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கு மொட்டை மாடி முழுவதும் தற்காலிகமாக வெள்ளை சுண்ணாம்பு அடிப்பது ஒரு சிறந்த வழியாகும். தற்போது மார்க்கெட்டில் குறைந்த விலையில் வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்றே பிரத்யேகமாக பெயிண்ட் கிடைக்கிறது. அதிலும் வெள்ளை பெயிண்ட் அடித்தால் வெயிலை பிரதிபலித்து விடும். இதனால் வெப்பம் தரையிறங்காமல் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது தவிர மாடியில் பசுமை குடில், தென்னை ஓலை, சாக்குப்பை, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கொண்டு பரவலாக மாடியில் ஆங்காங்கு போடலாம். இவற்றில் விலைக்கு தக்கவாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். தென்னை ஓலை தீப்பிடிக்கக்கூடும். எனவே அதில் அவ்வப்போது நீர் ஊற்ற வேண்டும். முடிந்த அளவு சீலிங் மின்விசிறிக்கு பதிலாக மேசை மின்விசிறியை பயன்படுத்தலாம். இதனால் ஜன்னலில் இருந்து வரும் இயற்கையான காற்றை நமது பக்கம் திருப்ப முடியும். முடிந்தால் டேபிள் பேன் பின்புறத்தில் சற்று தொலைவில் வாளி நீரை வைத்தால் இன்னும் குளிர் காற்று கிடைக்கும். சீலிங் மின்விசிறியை பயன்படுத்தும் போது மாடி வெப்பம் ஈர்க்கப்பட்டு வெப்ப காற்று தான் வரும். பயனுள்ள தகவல்கள். ஜன்னலில் சுவற்றில் ஈரத் துணி. வீட்டில் பழைய போர்வை இருந்தால் அதை தண்ணீரில் நனைத்து ஜன்னலில் தொங்க விடலாம். இதனால் ஜன்னலின் வெளிப்புறத்தில் ஆவியாதல் நடக்கும். இயற்பியல் விதிப்படி ஒருபுறம் ஆவியாதல் நடந்தால் மறுபுறம் குளிராவுதல் நடக்கும். எனவே ஜன்னலில் ஈரமான போர்வை துணிகளை தொங்க விடுவதன் மூலம் அறை முழுவதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். இதேபோல் வீட்டு சுவற்றில் ஆணிகள் இருந்தால் அதிலும் தொங்க விடலாம். பயனுள்ள தகவல்கள். உறங்குவதற்கு முன். இதேபோல் இரவில் உறங்குவதற்கு முன்பு படுக்கும் தரையில் சிறிது நீர் தெளிக்கலாம். ஈர துணிகளை சிறிது நேரம் விரித்து வைத்திருக்கலாம். இதனால் படுக்கும் போது தரை குளிர்ச்சியாக இருக்கும். பயனுள்ள தகவல்கள். எக்ஸாஸ்ட் ஃபேன். வெளிப்புறத்தில் இருந்து வரக்கூடிய வெப்பத்தை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரும் அதே வேளையில் வீட்டினுள் இருக்கும் வெப்பத்தையும் வெளியேற்ற வேண்டும். சந்தையில் 1000 ரூபாயிலிருந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கிடைக்கிறது. இதனை வீட்டு மேல் துவாரத்தில் பொருத்தி விட்டால் வெப்பக்காற்று வெளியேறும். வீடும் குளிர்ச்சியாக இருக்கும். மேலே சொன்ன அனைத்தையும் செய்து பாருங்கள். வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன்.